ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி ரோட்டுக்கடை ஸ்டைலில் தக்காளி சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கேன் எல்லா ஸ்டெப்பும் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது அன்பான ரிக்வெஸ்ட்டு. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பொடியாக கட் பண்ண 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 6-7 பல்லு நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சின்னதாக இருக்கனால ஒரு 7-8 பல்லு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய மீடியம் சைஸ் பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 4-5 பல்லு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ நல்லா சூடாறுனதையும் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொட்டேட்டோ மேஷரோ அல்லது மத்து வச்சுட்டோ நல்லா நைஸாக கடைஞ்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சிக்கு மாற்றிட்டு கூட நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளை இப்படி மத்தில் கடைஞ்சி செய்யும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு கரண்டி மட்டும் இட்லி மாவு எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி மாவு சேர்க்குறதுனால நமக்கு கொதிக்க வைக்கும்போது சீக்கிரமாக திக்காயிடும். அதனால் நல்ல தண்ணி மாதிரியே இருக்கிற அளவுக்கு நல்லா தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். நமக்கு இட்லி மாவு சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே நமக்கு கெட்டியாயிடும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த டைம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி சாம்பாருக்கு மெயினாக சின்ன வெங்காயம் சேர்த்தாதாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை விட. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சாம்பாரை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சமாக நம்ம அந்த குக்கரையும் அலம்பிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம். இது ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் தான். ஸோ வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ அந்த சூட்டோடையே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான ரோட்டுக்கடை ஸ்டைலில் தக்காளி சாம்பார் ரெடி. இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ரோட்டுக்கடை ஸ்டைலில் நம்ம தக்காளி சாம்பார் இந்த மாதிரி நிறைய ஊற்றுவாங்க. ஸோ இது இந்த மாதிரி ப்ராசஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கொஞ்சம் பொருள் வச்சு நிறைய தண்ணி ஊற்றினாலும் இது திக்காயிடும் இட்லி மாவு கலந்துருக்கிறதுனால. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.